குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து ஆரியர்களை பற்றி படித்தோம். இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, ஆரியர்களும் சமூகமும். அதாவது ஆரியர்களுடைய வருகை இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பின்னால் ஹரப்பாவுக்கு பிந்தைய காலம், செம்பு காலத்தின் முந்தைய காலம். அப்போ அந்த ஆரியர்களை பற்றி நேற்று படித்தோம். இன்றைக்கி ஆரியர்களும் சமூகமும், ஆரியர்களும் வேத பண்பாடுகளும், இந்த டாபிக் வச்சு இன்னைக்கு படிக்கணும். இந்த ஆரியர்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மத்திய ஆசியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு நிறைய வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிக் சர்க்கிள் அங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு வரலாற்று அறிஞர்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. ஒரு சிலர் ஐரோப்பா கண்டத்திலேருந்து வந்தாங்கன்ட்டு, ஒரு சில வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூதர்கள்லேருந்து ஒரு பிரிவு அப்படிங்காங்க. திலகர் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்டிக் சர்க்கிள்லேருந்து வந்தாங்க அப்படிங்காங்க. இப்போ ஆரியர்களை பற்றி நிறையவருடைய கருத்து என்னென்னா, மத்திய ஆசியாவிலேருந்து இங்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆரியர்கள் பேசிக்காக மேய்ப்பர்கள். அந்த மத்திய ஆசியாவில் வந்து ஒரு பெரிய வறட்சி, பஞ்சம் வந்துச்சு. அப்போ இவங்களுக்கு இடங்களை கண்டுபிடிக்காங்க. மேய்ப்பருக்கு, ஆடு மாடு மேய்ப்பருக்கு எந்த இடம் தகுந்தது அப்படின்ட்டு அப்படி வரும்போது கங்கை சமவெளி, இந்து கங்கை சமவெளியை பார்க்காங்க. அந்த சமவெளி பகுதியில், கங்கை சமவெளி பகுதியில் அப்போ அந்த காலத்தில் நிறைய மரங்கள் இருந்திருக்கு. இந்த மரங்களெல்லாம் அவங்க வெட்டி அழிச்சிட்டு மேய்க்கிறதுக்காக இங்கே உள்ளே வராங்க. முதல்ல சப்த சிந்து, அதாவது இப்போ இருக்கிற பஞ்சாப் இருக்குல்ல, இந்த பஞ்சாப் பகுதியில் தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஆரியர்கள் செட்டில் அடைஞ்சிருக்காங்க. முதலில் அவங்க குடியிருந்த இடம் பஞ்சாப். இப்போ ஐரோப்பியர்களின் வருகை இந்தியாவுக்கு, இந்த ஆரியர்களை பற்றி டீட்டெயில் எப்படி ரொம்ப கிடைக்குதுன்னா, ஜெர்மனி நாட்டு அறிஞர் ஒருத்தர் உள்ள வரார், மேக்ஸ் முல்லர் அப்படின்னு வரார். இந்த ஆரியர் காலத்தில் நிறைய அந்த ரிக்வேதா, சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வவேதா அப்படின்னு நம்ம படித்தோம். ரிக்வேதா வந்து ஓல்டஸ்ட் வேதா, மிகவும் பழமையான வேதங்கள். அதில் பாடல்களும் மத சடங்குகளும் இருந்துச்சு. அதில் வந்து சாது சன்னியாசிகள் இந்த மலை அடிவாரத்தில் போய் தியானம் பண்ணுறதுக்குரிய ரகசிய விளக்கங்களை அவங்களுக்கு வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது சாமவேதா வந்து இசையை பற்றி சொல்லியிருக்கு. இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரும்போது கடைசியில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆரியர்களுக்குன்ற ஒரு பேஸ், அவங்களுடைய மொழி வந்து சமஸ்கிருத மொழி. அப்போ இந்த மேக்ஸ் முல்லருங்கிற வந்து சமஸ்கிருதத்தை கற்றுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து நிறைய என்ன மெடிசன்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படி இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்களா, அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் இப்போ யார்கிட்ட இருக்குன்னா ஜெர்மன் நாட்டுக்காரன்ட்டு இருக்கு. அந்த மேக்ஸ் முல்லர் வந்து அந்த ஆரியர்களுடைய சமஸ்கிருதத்தெலாம் படித்து அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டை அவர் ஜெர்மனுக்கு கொண்டு போயிடுவார். நம்மகிட்ட கிடையாது, அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்போது இந்த ஆரியர்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் எது சொல்லுதுன்னா, தொல்லியல் சான்று. அந்த தொல்லியல் சான்று ஐரோப்பியர்கள் வருகைக்கு பிறகு தான் இருந்துச்சு. நம்ம அட்வான்ஸாக கிடையாது, அவங்க தான் அட்வான்ஸாக இருந்தாங்க விஞ்ஞானத்தில். தொல்லியல் சான்று அதை நான் சொல்லும் போது சொன்னேன் உங்களுக்கு. இந்த தொல்லியல் சான்றை எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க சார் அப்படின்னாச்சுன்னா, கார்பன் 14 ரேடியோ கார்பன் அதை வச்சு ஒரு எலும்பு, ஒரு பாடி அடக்கம் பண்ணியிருக்கான், ஒரு பாடியை முக்கியிருக்கான், அதுக்குள்ளே நிறைய அணிகலங்கள் அவன் யூஸ் பண்ணதெல்லாம் போட்டு அடக்கம் பண்ணுறான். அப்போ அந்த எலும்பில் கார்பன் 14 போட்டாச்சுன்னா அது எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னால் உள்ளது எல்லாம் காட்டிடும். அதுக்கு பிறகு தான் கார்பன் 14. அதை வச்சு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய விஷயங்களை கண்டுபிடித்தாங்க. அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இனக்குழுக்களாக இருந்திருக்காங்க. அந்த இனக்குழுக்களை எப்படி அவங்க கண்டுபிடிச்சா, நீல நிற கண்கள் உடையவர்கள், டாலாக இருப்பான். திராவிடர்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணும்போது ஆரியர்கள் வந்து டாலாக இருப்பான். கண் வந்து நீல நிற கண்கள் இருக்கும், கலராக இருப்பான். திராவிடர்கள் வந்து ஷார்ட்டாக இருப்பான், பிளாக் இன் கலர், கர்லிங் ஹேர், சுருட்ட முடியாக இருக்கும். நோஸ் வந்து கட்டையாக இருப்பான், கருப்பாக இருப்பான், சுருட்ட முடைய. இவன் திராவிடர்கள். ஆரியர்கள் நீல நிற கண்களை உடைய, வளர்த்தியாக இருப்பான், வெள்ளையாக இருப்பான். சமஸ்கிருத மொழி. இதில் இந்த திராவிட மொழிகளில் உள்ள மொழிகள்
ஒரு 300 சொற்கள் இந்த சமஸ்கிருதத்துக்குள்ள இருக்குது, திராவிட மொழி. அதுல இப்படி நிறைய பார்க்கும்போது அவங்க வந்து அஸ்வா அப்படின்னா குதிரை, ரிஷ்பா அப்படின்னா காளை, இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம ஹரப்பா கல்ச்சாரத்தை பார்க்கும்போது அவங்ககிட்ட குதிரை கிடையாது, இவங்ககிட்ட குதிரை வருது. அது அஸ்வா, ரிஷ்பா, ரிஷ்பான்னா காளை, அஸ்வான்னா குதிரை. இதுக்குரிய எவிடன்ஸ் எங்க இருக்குன்னா காசைட் கல்வெட்டுகள். இது எப்படின்னா இப்ப பிரசன்ட் ஈராக் பகுதியில் காசைட் கல்வெட்டு கிமு 1600க்கு முன்னால உள்ள கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சு எடுத்ததுல இந்த ரெக்கார்ட்லாம் கிடைக்குது. சிரியா, இப்ப இருக்க சிரியாவில் மிட்டானி கல்வெட்டு அது 1400. இதெல்லாம் ஆதாரங்கள், இந்த தொல்லியல் சான்றுகள் ஆதாரங்கள் கிடைக்குது. அடுத்தது வேத கால பண்பாடு. வேத கால பண்பாடு அவங்க எந்த ஏரியாவுக்குள்ள இருந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், இந்த ஏரியாவுக்குள்ள ஆரியர்கள் இருந்திருக்காங்க. அடுத்தது வந்து தாசர்களும் தசைகளும் நான் பிராமின்ஸ், பிராமண அல்லாதவர்கள். ஆரியர்னா பிராமண அல்லாதவர்கள். இப்போ அவங்கள இங்கே ஒன்றும் சேர்க்கல, தனியாக பிரிஞ்சே தான் இருந்திருக்காங்க. அப்போ நான் பிராமின்ஸ். அப்போ அதில் வந்து அந்த நான் பிராமின்ஸ் ஆரியர்கள் அல்லாதவர்களில் சின்யூ, சிக்கடா, இந்த 2 இனம் இருந்தது. சின்யூ, சிக்கடாங்கிறது பிராமண அல்லாதவர் இனம். இந்த 2 பேருக்குள்ள அடிக்கடி மோதல் வந்திருக்கு. இப்பவுமே இந்தியா மாதிரி பெரிய நாட்டில் வந்து வரலாற்றை நல்லா பார்க்கும்போது அமெரிக்காவில் இனச்சண்டை நடக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு பிளாக் அமெரிக்கனை ஒரு வெள்ளைக்கார போலீஸ் வந்து தொண்டையை நெரிக்கான். அப்போ ஐ எம் அன்ஏபிள் டு பிரீத், என்னால் மூச்சு விட முடியலங்க. அங்கே இன பிரச்சனை, பெரிய பிரச்சனை வந்துச்சு. டொனால்டு ட்ரம்ப்பே அண்டர் கிரவுண்டில் போய் ஓடி போய் ஒழியக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஜாதி அங்கே இனச்சண்டை வந்துச்சு, பிளாக் ஒயிட் அப்படின்ட்டு. அப்போ அந்த காலத்தில் எப்படியும் கண்டிப்பாக இருந்திருக்கும். நம்ம இங்கே சொல்லிட்டோம், கலரை வச்சு பிரிச்சிருக்கான் இனம். நீல நிற கண்களை உடையவன் அப்படின்ட்டு இனத்தை வச்சு கலரை வச்சு பிரிச்சிருக்கான். இங்கே தாசர்களும் தசையர்களும் வந்து எதில் இருந்திருக்காங்கன்னா நான் பிராமின்ல இருந்திருக்கான், நான் ஆரியன்ஸ். அதில் வந்து 2 கம்யூனிட்டி இருந்திருக்காங்க, சிம்யூ, சிக்காடா. அப்போ இவங்களுக்கும் பிராமணருக்கும் இவங்களுக்கும் ஒரு மோதல் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அடுத்தது வந்து அரசு முறையும் அரசியல் மோதல்களும். இப்போ ஜனானா குலம், விஷ்னா சாதாரண மனிதன். அடுத்தது கனா, கிராம குழுக்கள், கிராம குலா, கிராமத்தில் வாழ்ந்தவங்க. இந்த ஜனா குலம், அந்த பிராமணங்கள்லாம் மேக்சிமம் நல்லா வெல் டெவலப்டு சிட்டியில் இருந்திருக்காங்க. அந்த அரசர்கள்லாம் இருந்திருக்காங்க, அரண்மனைலாம் கட்டி இருந்திருக்காங்க, பெரிய தூண்களை கொண்ட அரண்மனையில் வசித்திருக்காங்க அரசர்கள். அடுத்தது வந்து இந்திரன், கடவுள்கள் அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்திரன், சந்திரன்னா இந்திரன்னா அழிப்பவன், அழிக்கிற கடவுள். வருணா நீர் கடவுள். இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு கடவுள். சூரிய கடவுள், இந்திர கடவுள், வர்ணா, இப்படி கடவுள்கள் இருந்திருக்காங்க. அடுத்தது பரத திரிஷு. எப்படி பிராமணர்கள் அல்லாதவரில் சிம்யூ, கிக்கடா அப்படின்னு 2 ஜாதி இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த பரத திரிசு இவங்க வந்து ஆரிய குலம். இது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஐயர், ஐயங்கார் 2 சொல்லுவோம். ஆனால் 2 பேருமே பூநூல் போட்டிருப்பாங்க. இந்த ஐயங்கார் வந்து எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பான்னா, இந்த நாமத்தை இப்படி மேலே இழுத்து போட்டிருப்பான், அவன் ஐயங்கார். இது நாமத்தை சாதாரண போட்டான்னா அவன் பிராமணன், ஐயர். 2 பேரும் பிராமணன், ஒருத்தன் ஐயர், ஒருத்தர் ஐயங்கார். அப்போ அதே மாதிரி பரத திரிசு ஆரிய குலத்தை சார்ந்தவர்கள். அடுத்தது பாரத வர்ஷா அப்படின்னா பரத குலம் இப்பவும் அவங்க இருக்காங்க. இந்த ஜாதி அடிப்படையில் இந்தியா உருவாக்கப்பட்டது. ஜாதி அடிப்படை அங்கே இருந்திருக்கு. ஒவ்வொரு ஜாதியை எப்படி டிசைட் பண்ணாங்கன்னா, பேஸ்ட் ஆன் தியர் ஆக்குபேஷன், வாட் ஒர்க் ஹீ டஸ், இல்லைன்னா வாட் ஒர்க் ஷீ டஸ்.
எந்த வேலையை அவன் செய்கிறானோ அந்த வேலையின் அடிப்படையில் அவங்களுடைய ஜாதி நிர்ணயிக்கப்பட்டது. அப்போ ஆடு மேய்ப்பவர்கள், விவசாயிகள், மரம் ஏறுபவர்கள், முடி வெட்டுபவர்கள், துணி துவைப்பவர்கள், இப்படி துணி துவைக்கிறவனுக்கு ஒரு ஜாதி பேர், முடி வெட்டுறவனுக்கு ஒரு பேர், ஆடு மேய்க்கிறவனுக்கு ஒரு பேர், மரம் வெட்டுறவனுக்கு ஒரு பேர், இப்படி இரும்பில் வேலை செய்கிறவனுக்கு ஒரு பேர், மரத்தில் வேலை செய்கிறவன் தச்சன், தங்கத்தில் வேலை செய்கிறவன் பொற்கொல்லன், இப்படி என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஜாதியை பிரித்து விட்டார்கள். அதுக்கு நான் படிப்போம். அப்போது இந்த பரத குலம் அப்படின்ட்டு ஒன்று அங்கே இருந்திருக்கு. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா சமூக பிரிவுகள். இப்போ தான் நான் சொன்னேன், வர்ணான்னா ஜாதி முறை. முதல்ல அந்த வர்ணாங்கிறது கலரை வச்சு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா நிறத்தை வைத்து அடையாளம் காட்டுதல் முதல்ல இருந்திருக்கு. பிறகு கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வர்ணா சிஸ்டத்தில் ரிக் வேதத்தில் கூறப்பட்டுள்ள வர்ணா சிஸ்டம். இந்த வர்ணா சிஸ்டம் ஜாதிய முறை, ஜாதி முறையை கொண்டாடுறாங்க. அதில் எப்படி கொண்டாடுறான்னு கேட்டிங்கன்னா, அதாவது பிரம்மா கடவுள், இந்த பிரம்மாவுடைய வாயிலிருந்து வந்தது ஆவி, பிரம்மாவுடைய மூச்சு, அந்த ஆவியிலிருந்து வந்தவன் பிராமணர்கள். அடுத்தது கையில் வந்தவன் சத்திரியர்கள், தொடையிலிருந்து வந்தவன் வைசியர்கள், காலில் வந்தவன் கடைசி சூத்திரன். அப்போ சூத்திரன்னா ஒத்தடம். நீ 6 7ஆம் கிளாஸில் தமிழ்லையும் படிச்சிருப்பா, வரலாறுலையும் படிச்சிருப்பா. பெரியார் இதை எடுத்து போராடுவார். அப்போ இந்த எல்லாத்துக்கும் கீழே உள்ள ஜாதியை சூத்திரன். சூத்திரன் வந்து கிராமத்தில் கடைசியில் இருக்கணும். அவன் அந்த அப்பர் காஸ்ட் உயர்ந்த ஜாதி இருக்கிற இடத்துக்குள்ள அவங்க வரக்கூடாது. டெட் பாடி அந்த பாதைக்கு கொண்டு போகக்கூடாது. இந்த பிராமணர்கள் குளிக்கிற தெப்ப குளம், இந்து கோயிலெல்லாம் சுற்றி பெரிய குளங்கள் இருக்கும். அதில் மற்ற 3 கேட்டகரியுமே இறங்கக்கூடாது, பிராமணன் மட்டும் தான் இறங்கணும். அது அப்போவே ஆரம்பிச்சிட்டு இதை எதிர்த்து பெரியார் போராடுவார். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு தலைவர்கள் இருந்திருக்காங்க. அதை நம்ம 10th அதை பற்றி டீட்டெயிலாக லெசன் இருக்குது. ராஜாராம் மோகன் ராய் லெசனை பற்றி, சமூக சீர்திருத்தங்களை பற்றி படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது இந்த வாய் இதில் வந்தவன் பிராமணர்கள், கையிலிருந்து வந்தவன் சத்திரியர்கள். அப்போ பிராமணர்களுக்கு உடைய தொழில் என்ன? அவங்க வந்து அட்வைசர் டு கிங். அட்வைசர் டு கிங். அவங்க வந்து எப்படி கன்சிடர் பண்ணாங்கன்னா, பிராமணன் வெல் லேர்ன்ட் பீப்புள், ரொம்ப படித்தவர்கள். தே நியூ சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், சமஸ்கிருத லாங்குவேஜை அறிந்திருந்தாங்க. அப்போ சமஸ்கிருத மொழி யாருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சோ அவெல்லாம் பிராமணன் அப்படின்ட்டு. அடுத்தது கையிலிருந்து வந்தா சத்திரியன்னு சொல்றோம்ல, அவங்க எல்லாம் போர் வீரர்கள். அப்போ அரசனும் பிராமணன் தான் இருப்பான், அரசருக்கு அட்வைசர் பண்றவனும் பிராமணன் தான் இருப்பான், பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் பிராமணர்கள் இருப்பாங்க, மத குருக்கள். ஏன்னா சமஸ்கிருதம் படிச்சிருக்கல, இவன் தான் இந்த மந்திரம் சொல்ல முடியும். நேற்று பார்த்தவன் ரிக் வேதா, ஓல்டஸ்ட் வேதா, இதுல வந்து சுமார் 1028 கீதங்கள், பாமாலை கீதங்கள் இருந்திருக்கு. இது வந்து அந்த மத சடங்குகளை பற்றியும் மதத்தை பற்றி உள்ள பாட்டுகளும் இது சமஸ்கிருதத்தில் இருந்திருக்கு. இதை வந்து இந்த மந்திரங்களெல்லாம் சொல்றது பிராமணர்கள். அதுக்கடுத்து சத்திரியன், மிலிட்ரி, அவன் போர் வீரர்களாக இருப்பான். அவன் யார் இருப்பான்னா மன்னர்கிட்ட கீழே படைகளில் படை தளபதி, கேப்டன் அப்படின்னா உளவு பார்க்குற அதிகாரி, இப்படி இருந்திருக்காங்க சத்திரியன். அடுத்தது வைசியர். இந்த வைசியர்கள் தான் வியாபாரிகள். வைசியர்கள் வந்து வியாபாரிகள், விவசாயிகள் அப்படி வச்சுட்டாங்க. இப்போ வைசியர்கள் பார்த்தா பின்னால் உள்ள வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா, இந்தியாவில் ராஜஸ்தான் பகுதியில் மார்வாடி அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க. போரா, பலுகிஸ்தான் பகுதியில் போரா அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க. தென்னிந்தியாவுக்கு வந்துட்டீங்கன்னா செட்டியார் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க. ஆந்திராவுக்குள்ள போனாங்கன்னா சௌத்ரி, யூபி ஸ்டேட்டுக்குள்ள போனால் குப்தாஸ், பனியா. காந்திஜி வந்து பனியா அப்படிம்பாங்க. அப்போ இந்த பனியாங்கிற ஜாதி வந்து வியாபாரம். அதெல்லாம் இந்த வைசிகர்களை பிரிக்கும் போது இந்த வைசிகர்கள்னா வியாபாரிகள், வியாபாரத்தை சார்ந்த தொழில், விவசாயத்தை சார்ந்த தொழில், இதை அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ விவசாயத்தை சார்ந்த தொழில் என்பது கால்நடை. அப்போ கால்நடை மேய்ப்பவன். அப்போ நிலக்கிழார், லேண்ட் வச்சிருப்பான், ஒரு ஜமீன் மாதிரி இருப்பான்.
இவங்கெல்லாம் வைசியர்கள். அடுத்தது கடைசி கால்லேருந்து பிரம்மா, கால்லேருந்து வந்தவர் சூத்திரர்கள். கடைசி கேட்டகரி, லாஸ்ட் கேட்டகரி. இவங்களுக்கு வேலை என்னன்னா லோவஸ்ட் ஒர்க். தே டிட் தி லோவஸ்ட் ஒர்க். தே டிட் நாட் ஹேவ் எனி ரெஸ்பெக்ட் இன் த சொசைட்டி. டெட் பாடியை தூக்குவான், கல்லறை தோட்டத்தில் கல்லறைக்கு குழி தோண்டுவான், ரோடு போடுவான், கோயில்கள் கட்டுறதுக்கு மண்ணு சமைப்பான், தேரை தூக்கிட்டு போறதுக்கு தேரை இழுப்பான். இந்த மாதிரி வேலைகளை எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா சூத்திரர்கள்ட்ட தள்ளிட்டான். இது லாஸ்ட் கேட்டகரி. அவங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. லோவஸ்ட் காஸ்ட். இந்த தீண்டத்தகாதவன்னு சொல்லுவோம்ல, அன்டச்சபிலிட்டி. இது இப்படி ஒரு செட்டப்ல இந்தியா வந்து இருந்துச்சு. அப்போ நம்ம டிஎன்ஏ வந்து மரபணு சோதனையில் அறிவியல் என்ன வந்தோம்னா ஒரு குரூப் அடிமையாகவே வச்சு கொண்டிருக்கான். இப்போ ஆல் ஆஃப் அ சடன் இது எழும்பிடாது. அவனுக்கு ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், தாழ்மை மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இதுதான் வர்ணா சிஸ்டம், இதுதான் ஜாதி முறை. அப்போ இதை பிரேக் பண்ணணும்னா இது ஒரு விழா. இப்போ பாடத்தை படிக்கும், அது மட்டும் படிக்கக்கூடாது, அதை சார்ந்த மற்ற விஷயங்களையும் படிக்கணும். இதை பிரேக் பண்ணி வெளியே வரணும்னா ரொம்ப கஷ்டமான காரியம். இப்போ வட இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜபுத்திரர்கள் இருப்பாங்க, ராஜ்புத். இப்போ இந்த ராஜ்புத் தான் மிலிட்ரியில் தான் இருப்பாங்க. ஜாட் அப்படின்னு பஞ்சாபில் ஒரு இனம் உண்டு, அவங்க மிலிட்ரியில் இருப்பாங்க. இப்படி நீ சவுத் இந்தியாவுக்கு வந்துட்டீங்கன்னா ரெட்டியார், தேவர் கம்யூனிட்டி, இவங்கெல்லாம் எதில் வருவாங்கன்னா இந்த சத்திரிய லிஸ்டில் வருவாங்க. இவங்களுடைய இந்த வர்ணா சிஸ்டம் படி. அப்போ இவங்கெல்லாம் போர் வீரர்கள். இப்படி ஒன்று ஒன்றா பிரித்து கொண்டுட்டாங்க. இப்போ ஒவ்வொரு தொழிலின் அடிப்படையில் நான் யாருக்குன்னாவே சொன்னேன், துணியில் வேலை செய்கிறவன் நெசவாளர், ஆடு மாடுகளை மேய்ப்பவர்கள் யாதவர்கள், இப்படி மரக்கட்டையை வச்சு வேலை செய்கிறவன் தச்சன், தங்கத்தில் வேலை செய்கிறவன் கோல்ட் ஸ்மித், பொற்கொல்லன். இப்படி நிறைய ஜாதியை வந்து தொழில் அடிப்படையில் என்ன செஞ்சிட்டாங்க, பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ சமுதாயத்தில் ஜாதி அடிப்படையில் தான் ஒரு கிராமத்தில் மனுஷன் வசித்திருக்கான். இப்போவும் நீங்கள் போயாச்சுன்னா ஜாதி இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய இடங்களில் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு தனி காலனி வச்சுருவான். நீ நியூஸ் பேப்பரை பாருங்கள், டெய்லி அடிக்கடி இந்த பிரச்சனை வரும். இதெல்லாம் நீ அடிக்கடி நீ வாசிக்கணும். இந்த பிரச்சனை வரும். உத்தரப்பிரதேசில் ரீசனாக நடந்துச்சு, ஒரு ரேப் கேஸ் நடந்துச்சு. அது என்ன சொல்கிறாங்கன்னா தலித் கேர்ள் ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை வீட்டுக்கே கொடுக்காம பாடியை போய் எரிச்சிட்டாங்க. இப்போ ஒரு குரூப் வந்து நேற்று டிவியை பார்க்கும்போது ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அது என்ன போராட்டம்னா, அதில் கைது செய்யப்பட்டவங்க 3 பேர் உயர்ந்த ஜாதிகாரன். இவங்களை அரெஸ்ட் பண்ணாத ஒருத்தன் ஊர்வலம் போகிறான். இவங்க மேலே நடவடிக்கை எடுங்கிற ஒரு குரூப்பு ஊர்வலம் போகுது. அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா மரபணு. நான் சொன்னேன்ல, இது ஜாதிய அடிப்படையில் நம்ம சிஸ்டம் அப்படி மாட்டிக்கிட்டு. இப்போ ஜாதிய அடிப்படையில் இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. வாணிகர், வாணிகன்னா வியாபாரி, வாணி அப்படின்னா வியாபாரி. வாணிகன்னா மாட்டு வண்டியில் பொருட்களை ஏற்றி கொண்டு வியாபாரம் செய்பவன், ஏற்றுமதி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறவன். அப்போ அவங்களுக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னது? அவங்களுக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து மாட்டு வண்டி. அப்போ மாட்டு வண்டியில் ஒரு பொருளை ஏற்றிட்டு போய் விற்கிறவனுக்கு ஒரு பேர், உப்பு வியாபாரம் பண்ணுறவனுக்கு ஒரு பேர். இப்படி இந்த பொருட்களை வியாபாரம் பண்ணுறாங்க. இது பாணிகன். அவங்களுக்கு பேர் மாட்டு வண்டியில் பொருட்களை ஏற்றி கொண்டு வியாபாரம் செய்கிறவனுக்கு பேர் பாணிகன். இந்த வியாபாரம் என்ன அடிப்படையில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். பண்ட மாற்று முறை சின்ன கிளாஸ்ல நீ படிச்சிருப்ப, 6ஆம் கிளாஸ்ல. பண்ட மாற்று முறைன்னா என்னன்னா, ஒரு பொருள்ல ஏண்ட பொருள் நிறைய இருக்கும், ஏண்ட இருக்க பொருள் ஓண்ட இருக்க, ஏண்ட தேங்காய் நிறைய இருக்குது. அப்ப நீ என்ன செய்வா, உனக்கு தேங்காய் வேணும், ஏன்னா தேங்காயில தான் எண்ணெய் எடுக்க முடியும், ஆயில். அப்போ ஏண்ட இருக்கிற தேங்காய், நான் சரி ஒரு இன்னொரு உதாரணமே சொல்றேன், ஏண்ட ஆயில் இருக்கு, எண்ணெய் இருக்குது, உன்ட எண்ணெய் கிடையாது. அப்போ நீ என்ன செய்வான்னா, எண்ணெய் 10 லிட்டர் ஆயில் இஸ் ஈக்குவல் டு 1 cow.
10 லிட்டர் ஆயில் எண்ணெய் வந்து எதுக்கு சமம்னா ஒரு பசுமாட்டுக்கு சமம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மார்க்கெட் ரேட்னு சொல்கிறோம்ல, பேப்பரில் பாரு, இன்றைய சந்தை நிலவரம் அப்படின்னு போடுவோம். டிவியில் கீழே வரும், டிவியில் மார்க்கெட்டு, கோயம்பேடு மார்க்கெட்டில் என்ன போகுது விலை அப்படின்ட்டு, தக்காளி, கத்திரிக்காய், வெங்காயம், வெண்டைக்காய், அவரைக்காய், பூசணிக்காய் அப்படின்னு லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அன்னைக்கு உள்ள வேல்யூக்கு மதிப்புக்கு ஏற்றாப்பில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஏண்ட இருக்கிற பொருள் ஓண்ட இருக்காது, ஓண்ட இருக்கிற பொருள் ஏண்ட இருக்காது. நம்ம 2 பேரும் மாற்றிக்கிடுவோம். இதுக்கு பேர் பண்ட மாற்று முறை. அடுத்தது வந்து இனங்களும் குடும்பங்களும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரத்த உறவு. ரத்தம் ஜனானா குலம், ஜனானது குலம், பிறகு குடும்ப தலைவன். இப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு அரசன் இருந்தால் ராஜன், பிறகு சொசைட்டியில் குலம், பிறகு குடும்பம், பிறகு விஷ்னா சாதாரண மனிதன், லேமேன். அப்போ அந்த ஜனானா குலம். இப்போ நமக்கு படிக்கும்போது சேர, சோழ, பாண்டியன் அப்படின்ட்டு மன்னர்களை வெட்டி படித்தோம். அவங்க வந்து ஒரு குலம். அப்போ சேர மன்னன், பாண்டிய மன்னன், சோழ மன்னன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ரூலிங் கிளாஸ். அவங்க கீழே நிறைய மந்திரி இருப்பான், மக்கள் வந்திருப்பான், நிறைய ஜாதிக்காரன் கீழே இருந்திருப்பான். அப்போ அவங்க சர்நேம் அப்படின்னு கேட்கும்போது இந்த சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், நெடுஞ்செழிய பாண்டியன் அப்படி நம்ம போடுறோம்ல. அப்படி வந்து ஜனா, குலம், சாதாரண மனிதன். அடுத்தது பெண்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இதில் இந்த ரிக்வேத காலம், முந்தைய காலம், ரெண்டா பிரிக்கலாம். முதல்ல ரிக்வேத காலத்தில் முதல்ல வந்து பெண்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு சமுதாயத்தில். ரிக்வேத காலத்தில் பெண்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. பெண்கள் மதிக்கப்பட்டார்கள். சும்மா எப்படி மதிச்சாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பெண்களை கூட்டு போனோம். சரி. அடுத்தது என்னது, ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனில் அவங்க வந்து இந்த மத சம்பிரதாயப்படி மந்திரங்கள்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதில் பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த பிந்தைய காலத்தில் பெண்களுக்கு கொஞ்சம் மரியாதை குறைக்கப்பட்டது. இந்த மாதிரி மதம் சார்ந்த இந்த சமஸ்கிருத சொல்லி மந்திரம் சொல்ல இடத்துல அவங்க விடல. ஆனால் ஆண்களுக்கு அந்த மரியாதை தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. ஆண் குழந்தைகளுக்கு மரியாதை இருந்துச்சு. மிருகங்களே அதனுடைய குட்டிகள், ஆண் குழந்தைகள், விலங்குகளின் ஆண் குட்டிகள் சமுதாயத்தில் விருப்பப்பட்டது. ஆண் குட்டி போட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பான், ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. அடுத்தது பொருளாதாரம் பார்த்தாச்சுன்னா, அவங்க பேசிக்கா மேய்ப்பர்கள். அப்போ பாலை கலந்து வியாபாரம் பண்ணியிருப்பான், அதை சேல்ஸ் பண்ணியிருப்பான், ஒருத்தர் மொத்தமாக கொண்டு விற்றுருப்பான். அப்போ ரீட்டெயில் சேலர்ஸ், ஹோல்சேல் சேலர்ஸ் அப்படின்னு வந்திருப்பாங்க. இங்கே வந்து இந்த வேளாண்மை தொழில் ஒரு பெரிய தொழிலாக இருந்தது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கோதுமை, பார்லி, தானியங்கள், அவரை வகைகள், திணை வகைகள், இதெல்லாம் அவங்க பயிரிட்டார்கள் படிச்சிருக்கோம். அப்போ இதை வியாபாரம் பண்ணாங்க. என்ன மாதிரி பண்ணாங்கன்னா, பண்ட மாற்று முறை. பொருட்களை வாங்கி இருக்கிறவண்ட மாற்றி கொண்டு இந்த பொருளாதாரத்தை வளர்த்தார்கள். இந்த பொருளாதாரத்தை வளர்க்கும்போது இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, கொழுமுனை சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. அது என்னன்னா, நம்ம உழவு பண்ணுவோம்ல, உழவு கலப்பையினுடைய கொழுமுனையை பற்றி ரிக் வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. கலப்பையை பற்றி கூறுறான். அப்போ அதுக்கு எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, காளை. இன்னைக்கும் டிப்பிக்கல் வில்லேஜ், ஒரு பாரம்பரியமான வில்லேஜுக்கு போயாச்சுன்னா, அங்கே வில்லேஜில் மாடாக போட்டிருப்பான், பசு மாடாக இருக்கும், சாணியாக மிச்சு வச்சுருப்பான், காளை மாடு போட்டிருப்பான். அது இந்த மழை காலம் வந்தோடனே கலப்பை எடுத்து போட்டுவான். சிறு விவசாயிகள் கலப்பை எடுத்து போட்டுவான், அந்த ஏர் போடுவான், என்னென்ன பயிரெலாம் போடுவான். ஆனால் இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப அதிகம் வந்ததுனால ப்ளோவிங் மிஷின், இந்த வாஸ்ட் ஏரியா, ஒரு பெரிய ஏரியாவை
நம்ம கல்டிவேட் பண்ணணும்னா இந்த 2 மாடை வச்சு காளையை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம உற்பத்தி ரொம்ப தேவை. ஆனால் விஞ்ஞான அடிப்படையில் நம்ம மாறிட்டோம். ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா காளைகளை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்தோம். காளைகளுக்கு நம்ம ரிஷ்பான்னா காளை. இந்த காளையில் பயன்படுத்தியிருக்காங்க உழுதுவதற்கு. கொழுமுனை கலப்பையை பற்றி ரிக்வேதத்தில் கூறப்பட்டுள்ளது அநேக இடங்களில். அப்போ பொருளாதாரம் செழித்து வாங்கி இருந்திருக்கு. இந்த பொருளாதாரம் பேஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான், விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு தான் அவங்களுடைய பொருளாதாரம் இருந்திருக்கு. அப்போ விவசாயத்துக்கு அடுத்தாப்புல கால்நடை. ஏன்னா ஒரு விவசாயி இருக்கான்னா கண்டிப்பாக என்ன செய்வான், இப்போ களை எடுக்கான், நெல் போட்டிருக்கான், ஃபுல்லாக களை முளைக்கும், ஃபுல்லாக எடுத்து போடுவான். ஒரு கட்டு புல் வந்துடும். அதை அப்படி காய போட மாட்டாங்க, தூக்கி வீட்டுக்கு கொண்டு போய் அதில் 4 மாடு இருக்கும், அள்ளி போடுவான், அது சாப்பிடும். அதில் உள்ள சாணம் உரத்துக்கு, அந்த மாட்டோட பால் அவன் எடுத்துக்கிடுவான். அப்படி இந்த கால்நடையுடைய வளர்ப்பு அதிகமாயிடுச்சு. அப்போ எருதுகள், எருமைகள், பசுமாடுகள், குதிரைகள், பன்றிகள் எல்லாமே வச்சுருந்துருக்காங்க. அப்போ கால்நடையில் இருந்து அந்த விவசாயத்தை பேஸ் பண்ணி கால்நடைக்கு இதெல்லாம் இருக்குமோ விவசாயத்தை வச்சு அதுக்குரிய மிருகங்களை என்ன செஞ்சா வீட்டில் வளர்த்துருக்காங்க. இந்த கால்நடையில் காவிஸ்தி அப்படின்னாச்சுன்னா பசுக்கள். காவிஸ்தின்னா பசுக்கள். இன்றைக்கும் பசுவதை இருக்கக்கூடாது, பசுமாட்டை கொல்லக்கூடாது அந்த சட்டமே ஏற்றி வச்சுருக்காங்க. இது சம்மந்தமாக நிறையா டிவி சேனல்லாம் விவாதங்கள் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் பசுக்கள்னா ரொம்ப முக்கியமானது, ஒரு புனிதமான விலங்கு. பசுக்கள்னா என்னது, ஒரு புனிதமான விலங்கு, அதுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத குருக்கள்னா நீ யாரை நினைக்கணும், பிராமணர்கள் தான் நினைக்கணும். மத குருக்கள் தான் பிராமணர்கள், மந்திரம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு இப்போ தட்சணா, குரு தட்சணா அப்படின்னு அதில் இருக்குது ரிக்வேதத்தில். தட்சணாங்கிற வார்த்தை இருக்கு. தட்சணான்னா ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு அந்த மத குருக்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை. அது இன்னும் நம்ம கிராமங்களில் இருக்குது. அப்போ ஒரு சிலம்பு ஒருத்தன் சொல்லி கொடுங்க, அப்போ குரு தட்சணா அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்க. கார் டிரைவிங் சொல்லி கொடுத்தா குரு தட்சணா. என்னது உனக்கு சொல்லித்தரானோ அடிமுறை, சிலம்பாட்டம், கராத்தே, ஜூடோ, இல்லை நம்ம அவனை குருவோமோ, இது என்னுடைய குரு அப்படிமோ. மியூசிக் சொல்லித்தரான் அவனுடைய குரு, அப்போ குரு தட்சணான்னு சொல்லுவாங்க. இல்லை குரு தட்சணாங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, அங்கேருந்து வந்தது, ரிக்வேத காலத்துலேருந்து வந்தது. அப்போ அந்த குரு தட்சணா, குருக்கு நன்கொடை என்ன கொடுத்துருக்காங்க. நான் தான் சொன்னேன்னா பண்டமாட்டு முறை, இந்த கேஷ் ரூபாங்கிறது ஒன்று கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பசுக்களை பிராமணர்களுக்கு, அதாவது மத குருக்களுக்கு நன்கொடையாக கொடுத்தார்கள். நிறைய டீட்டெயிலை பார்க்கும்போது நிறைய இடத்துல 100 பசுக்களை நன்கொடையாக மத குருக்களுக்கு கொடுத்தார்கள். சில இடத்துல அதை டிபெண்ட் அப்பான் அந்த பாக்கெட் வெயிட், பணக்காரன் பணத்தை பொறுத்து. ஒரு சில இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க, இந்த குரு தட்சிணாவுக்கு பணமாக கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா கீழே நம்ம பார்ப்போம், நிஷ்காம் அப்படின்னு வந்து. நிஷ்காம்னா தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள். இது பண்டமாற்று முறையில் இது கிடையாது. ஆனால் எவெல்லாம் பணக்காரனா அவங்ககிட்ட இருக்குது. இது போக அப்போ நிஷ்கா, இந்த தங்க நாணயம் வெள்ளி நாணயம் இல்லாமல் என்ன செய்வான், லேண்ட் வச்சிருப்பான். நிலங்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டது. அப்போ இன்னைக்கு தான் அதனால அந்த மேல்மட்ட குரூப்பு இன்னைக்கு ஏழைங்கிற ஸ்தானத்துக்கு வரல. ஏன்னா அந்த காலத்துல இருந்தே தொண்டு தொட்டு என்னது வந்திருக்கு, நன்கொடைக்கு பசுமாடை கொடுத்துருக்கான், நன்கொடைக்கு நிலத்தை கொடுத்துருக்கான், நன்கொடைக்கு நிஷ்கா என்ற தங்கம் வெள்ளி நாணயங்கள் அணிகலங்களை கொடுத்துருக்கான். அப்போ அவன் பணக்காரன் ஆகிட்டே தான் இருப்பான். அப்போ இது மரபு வழியாக வர்றது. அடுத்து மத குருக்கள் நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது என்னென்னா வணிகம், அந்த நிஷ்கா வச்சு தங்க வெள்ளி அணிகலங்களை வச்சு வியாபாரம் நடந்திருக்கு, பிஸ்னஸ் நடந்திருக்கு. இதை பண்டமாற்று முறை, இந்த முறையில் வியாபாரம் நடந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இதில் இங்கே ஒன்று இருக்குது, இந்த மத குருக்கு பசுக்களை மட்டும் கொடுக்கல. அது இந்த சாப்டர்கள் நீ வீட்டில் இருக்கும்போது வாசித்தாரு.
அடிமை பெண்களையும் கொண்டு கொடுத்துருக்கான். இப்போ போர் தொடுத்து போவான், அந்த நாட்டில் இருக்க பெண்களை பிடிச்சிட்டு வந்துடுவான். அதுலேருந்து என்ன செய்வான்னா அந்த பெண்களை வந்து மத குருமாருக்கு கொடையாக கொடுத்துட்றான். அவன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, அவங்களுக்கு நிலத்தை நன்கொடையாக கொடுக்கா, பசுமாடை நன்கொடையாக கொடுக்கான்ட்டு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கிடுவோம். இப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அடுத்தது போக்குவரத்து. போக்குவரத்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து 3 டிரான்ஸ்போர்ட் இருந்திருக்கு. ஒன்று என்னதுன்னு கேட்டிங்கன்னா மாட்டு வண்டியில் போகிறது, அடுத்தது வந்து குதிரை வண்டியில் போகிறது, அடுத்தது வந்து படகு, அப்போ நாவ். ஏன்னா இங்கே செட்டில் ஆகினது எல்லாமே ஆற்று ஓரங்களில். இப்போவுமே நீ உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துக்கு போ, பஞ்சாபுக்கு போ, சட்லஜ் ரிவர் பெருசாக இருக்கும். ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு சைடில் உள்ள வில்லேஜுக்கு அங்கே போட்டு இருக்கும். கேரளாவுக்கு போ, கேரளாவில் போட்டில் தான் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு கடத்தி கொண்டு விடுவான். அப்போ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நாவ், படகுன்னு ஒன்று அவங்களுக்கு இருந்திருக்கு. வரலாறு நீ நீட்டாக படித்து பார்க்கும்போது இந்த உலகத்தை நவீன உலகத்துக்கு மாற்றினது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஒன்றா படிப்போம் நம்ம. ஒன்று வந்து ஃபயர், தீயை கண்டுபிடிக்கான் ஆக்சிடென்டலாக. அது வரைக்கும் ரா ஃப்ரூட், ரா மீட், எல்லாத்தையும் ரா பச்சை கறியை சாப்பிடுங்க. இந்த தீயை கண்டுபிடிச்சோடனே தே ரோஸ்டட் தி அனிமல் ஃப்ளஷ். கம்பியில் மாட்டிடுவான். டிஸ்கவரி சேனலை பாரு. முயலோ எதையோ பிடிச்சாச்சுன்னா அந்த ஃப்ளஷில் கம்பியில் மாட்டி தீயில் வச்சு அப்படியே நிச்சயமாக ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவான். அப்போ தீ வந்து அவனுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுது, நாகரிகத்துக்குள்ள கொண்டு வருது. அடுத்தது என்ன மாற்றுன்னு கேட்டீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் வீல், இன்வென்ஷன் ஆஃப் வீல், சாரி இன்வென்ஷன் ஆஃப் வீல். சக்கரத்தை கண்டுபிடிச்சான் பையா, அது மனுஷனை மாற்றிட்டு. மாட்டு வண்டி, குதிரை வண்டி. அப்போ குதிரை வண்டி இருந்திருக்கு, மாட்டு வண்டி இருந்திருக்கு. இப்போ மாட்டு வண்டி இன்னைக்கு பாரு, சைக்கிளில் பாரு, கிராமத்தில் பாரு மாட்டு வண்டி இருக்கும். சைக்கிள் ஓட்டுறான், மாட்டு வண்டியில் போகிறான், குதிரை வண்டியில் போகிறான், பைக்கில் போகிறான், காரில் போகிறான், கண்டெய்னர் லாரி, பஸ்ஸு, ட்ரெயின், ஏரோப்ளேன். எதுக்காவது வீல் இல்லாமல் இருக்கான்னு பாரு. வீல் இல்லாமல் எதுவுமே இருக்காது, இன்க்ளூடிங் கப்பல். அதுக்கு ப்ரொஃபல்லர்னு ஒன்று வச்சுருப்பான், ஒரு ஃபேன் உள்ளே வச்சுருப்பான். அது ரொட்டேட் ஆனால் தான் மூவ் பண்ணும். ஹெலிகாப்டரை பாரு, அங்கே ஒரு ஃபேன், வீல் இருக்கும். அப்போ அந்த இன்வென்ஷன் ஆஃப் வீல் சேஞ்ச் த என்டையர் ஹியூமன் லைஃப். மனுஷனுடைய வாழ்க்கையை வந்து அது கம்ப்ளீட்டாக புரட்டி போட்டு இட் லெட் டு தி மாடர்ன் வேர்ல்டு. ஒரு நவீன உலகத்துக்குள்ள மனுஷனை என்ன செஞ்சிச்சு, கொண்டு போயிடுச்சு. இப்போ வந்து வேர்ல்டு இன் யுவர் பாம், உலகம் கைக்குள்ளே இருக்குது, உள்ளங்கைக்குள்ளே இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ அமெரிக்காவுக்கு போகிறதுனா பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. ஃப்ளைட்டை தூத்துக்குடியில் பிடிச்சாங்கன்னா இங்கேருந்து சென்னை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், மதுரை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். டைரக்ட் ஃப்ளைட் அமெரிக்காவுக்கு போக அடுத்த நாள் போய் சேர்ந்துருவான். ஒரு காலத்தில் ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு ஐரோப்பியர்கள் வருகை. இப்போ இந்த ஆரியர்கள் பற்றி படித்தோம். மத்திய ஆசியாவிலேருந்து வந்தான்னு நம்ம சொல்கிறோம். எப்படி வந்திருப்பாங்க? கால்நடை. இன்னைக்கு எவனா நடந்து போவானோ? யாரும் நடந்து போக மாட்டாங்க. அமெரிக்காவுக்கு போகிறோம், எப்படி போகிறோம்? ஃப்ளைட்டை பிடிச்சி சல்லுன்னு போய் இறங்கிடுவோம். அப்போ வீல் வந்து மனுஷனுடைய உலகத்தை மாற்றி விட்டது. அப்போ இங்கே வந்து அவன் போக்குவரத்து, குதிரை வண்டி, மாட்டு வண்டி, படகு. அடுத்தது நிர்வாகம். நிர்வாகம் வந்து மன்னருக்கு கீழே இருந்திருக்கு. மன்னரை வந்து ராஜன் என்பது அரசன். அப்போ அரசனுக்கு கீழே இருந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரசருக்கு அட்வைசர் வந்து பிராமணர்கள் அரசருக்கு வந்து அட்வைசர், அறிவுரை கூறியவர்கள். நிறைய மந்திரிகளும் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சத்திரியர்னா போர் வீரர்கள், அவங்கெல்லாம் அரசருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வைசியர்கள், வியாபாரிகள், அந்த நாட்டில் கணக்கு வழக்கு பார்க்குறதுக்குலாம் வைசியர்கள் இருந்திருக்காங்க. அதில் அடிமை தொழில் பண்ணுறதுக்கு சூத்திரர்கள், இப்படி பிரித்து வச்சுருக்காங்க. அடுத்தது சமிதி, சபா. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த சிஸ்டத்தில் தான் இன்னைக்கு லோக்சபா, ராஜ்யசபா வச்சுருக்காங்க. சபா என்றால் அது மக்கள் கூடும் அவை. லோக்சபா, லோக்னா அது சமஸ்கிருத வார்த்தை, மக்கள். லோக்சபா. ராஷ்டிரிய அப்படின்னா மாநிலம். அப்போ லோக்னா மக்கள். லோக்சபா
அப்போ மக்கள் சபை, அதே மாதிரி அங்கே சமிதி இருந்திருக்கு. இந்த சமிதிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாரும் இருந்திருக்காங்க. இந்த சமிதி தான் அரசனை தேர்ந்தெடுத்துக்கு. சில சமயங்கள், எல்லா டைம்லையும் கிடையாது, சில சமயங்கள். நீ முன்னால் நீ இதுக்கு பின்னால் போகும்போது படிக்கும்போது சோழர்கள் வரலாற்றை பார்க்கும்போது அங்கே எலெக்ஷன் நடந்தது. சோழர்கள் குடவோலை முறை. குடவோலை முறைன்னா ஒரு குடத்துக்குள்ள சீட்டை போட்டுருவான், ஒரு பிள்ளையை வெட்டி எடுக்க வருவான். யார் பேர் வந்திருக்கோ இந்த நாட்டில் இருக்க எல்லா பேரையும் எழுதி போட மாட்டான். எதெல்லாம் தேர்தலில் போட்டி போடுறான்னா அவன். அப்போ எல்லாரும் போட முடியுமா? அதுவும் முடியாது. கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டாதவன் வேட்பாளராக போட முடியாது. ஒரு குற்றவாளி வேட்பாளராக போட முடியாது. வயசு ரொம்ப முதிய வயசு, அவன் நாட்டை சுற்றி பார்த்துக்கிட மாட்டான், அவன் போட முடியாது. இப்படிலாம் சோழர்கள் காலத்தில் இருந்தது. அதே மாதிரி சமிதி. சமிதின்னா மக்கள் அவை. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சில சமயங்களில் அரசர்களை தேர்வு செய்தார்கள். அடுத்தது வந்து சபா, ராஜ்ய சபா. இப்போ நம்ம சொல்றோம்ல, ராஜ்ய சபானா இறையாண்மை, ஒரு நாட்டின் இறையாண்மையை காக்கக்கூடிய மன்றம். அப்போ ராஜ்யசபா. அப்போ இங்கு வந்து இங்கு உள்ள சபாவுக்கு என்ன அர்த்தம்னா முதியோர்கள், மூத்தோர்கள் இருக்கும் அவை. அப்போ இப்போ என்ன இந்த ராஜ்யசபா எப்படி வச்சிருக்காங்கன்னா, ஒரு 12 உறுப்பினர்களை ஜனாதிபதி நியமிப்பார். இவங்க யாருன்னா பெரிய சயின்டிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், எழுத்தாளர், பத்திரிகையாளர், மிலிட்ரிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்தவங்க, பெரிய பெரிய எஜுகேஷனிஸ்ட், இந்த மாதிரி கிரிக்கெட் பிளேயர், ஏதாவது ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க, இவங்கள போடுவாங்க. இதே மாதிரி அந்த டைமில் சபாங்கிறது இருந்திருக்கு. மூத்தோர்கள் அவை. இது வந்து மூத்தோர்கள் அவை கிடையாது. இதுக்கு தான் பவர் அதிகம். அதே மாதிரி லோக்சபாவுக்கு தான் பவர் அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோமா. சோமாங்கிறது ஒரு பானம், அது ரைஸ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பண்டிகை காலங்களை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. பண்டிகை காலங்களில் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இந்த பானம், இந்த சோமாங்கிற பானத்தை குடிச்சிருக்காங்க. அடுத்தது டைஸ். நம்ம தாயம் கட்டெல்லாம் போட்டு ஆடுறோம்ல, இந்த பாம்பு கட்டெல்லாம் போட்டு ஆடுவோம். இதெல்லாம் பல்லாங்குழியில் ஆடுவோம். இதெல்லாம் அவங்ககிட்டருந்து வந்தது. இப்போ நம்ம கேரம் போர்டு விளையாடுறோம், செஸ் விளையாடுறோம். இந்த விளையாட்டுகள் எல்லாமே அவங்க என்டர்டெயின்மெண்ட். அவங்ககிட்டருந்து லெஷர் டைம் அவன் ஒருத்தன் படம் வரைவான், ஒருத்தன் ஆர்ட் ஒர்க், ஒரு கூட பின்னுவான். அப்படி நிறைய வேலைகளை செஞ்சுருக்காங்க. அதுதான் வந்து அவங்க இந்த தொழில்களில், இந்த பொருளாதாரத்தில், இங்கே பொருளாதாரத்தை பார்க்கும்போது தேர் செய்கிறவங்க இருந்திருக்காங்க. அடுத்தது வந்து துணி நெய்கிறவங்க இருந்திருக்காங்க, சிலை செய்கிறவங்க இருந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோல் சுமித், தங்கத்தில் வேலை செய்கிறவன், அதே மாதிரி சிலை செய்கிறவன், இவங்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்துருக்காங்க. என்ன உரிமைன்னா பூநூல் போடுற உரிமை இவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஏன்னா அவன் சில இந்து கோயிலுக்குள்ள நிற்பான், அப்போ அவனுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வாஜ்பேயங்கிறது இதுக்கு பேர் வந்து ராஜ யோகம். யாகம் வளர்த்தாங்க, ராஜ யாகம். யாகம் வளர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, மழை பெய்யறதுக்கு யாகம் வளர்த்தாங்க. ஒரு நாடுக்கு நமக்கு போர் வந்துட்டு யாகம் வளர்ப்பான், ஜெயிக்கணும், மழை வர்றதுக்கு யாகம் வளர்ப்பான். இப்படி ஒரு இப்போ கொள்ள நோய் வருது, இந்த நோயை போக்குறதுக்கு ஒரு யாகம் வளர்ப்பான். இதே மாதிரி ராஜ்பேய அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, இந்த யாகம் அரசர்களால் செய்யப்பட்டது. எதுக்குன்னா அந்த நாட்டினுடைய உரிமை, நான் இந்த பவரில் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு இந்த உரிமையை சட்டப்பூர்வமாக ஆக்குறது. அதுக்கு பிறகு தான் வாஜ்பேயி. வர நம்ம இப்போ ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாச்சுன்னா கவர்னர் வச்சு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்போம். அப்போ அவர் அஃபிஷியலாக முதலமைச்சர், அஃபிஷியலாக ஒரு பிரதமர், அஃபிஷியலாக ஒரு ஜனாதிபதி. அதே மாதிரி இந்த ராஜபேயம் யாகம் வளர்த்த பிறகுதான் அவர் அந்த பதவியில் இருக்க முடியும். இந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் எல்லாமே நல்லா இருந்திருக்கு. இதில் வந்து இன்னைக்கும் வரலாற்று அறிஞர்கள் அதை பற்றி கிரிட்டிசேஷன் ஒன்று வரும்போது எது வந்திருக்குன்னா ஜாதிய முறை வந்துவிட்டது. அந்த ஜாதிய முறை தான் இன்னைக்கும் இந்த பொருளாதார வளர்ச்சி, நாட்டுடைய வளர்ச்சி, அது அந்த மரபணு இதில் வந்து அறிவியல் கண்டுபிடிப்புபடி இந்த அடிமைகள் இருந்ததுனால அது இன்னும் பல ஜென்ரேஷன் போன பிறகு தான் அதில் ஒரு மாற்றம், சீர்திருத்தம் வரும். அதுக்கு முன்னால் இதெல்லாம் வராது. ஸோ நாளைக்கு நம்ம இதுக்கு சம்மந்தப்பட்ட அடுத்த லெசனில் பார்க்கும்போது
இந்த ஆரியர்களுடைய வளர்ச்சி, ஆரியர்களுடைய மற்ற குலத்தோடு எப்படி இருந்தாங்க, மற்றவங்கெல்லாம் எப்படி மன்னர் ஆகினாங்க, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த லெசனில் படிப்போம். நன்றி.